ஹலோ பிக்னிபிட்டீஸ் நான் சிங் பேசுகிறேன்டா. ஐ ஹோப் எல்லாரும் ஃபேன் எனக்கு இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா வந்து சின்ன அப்பா கண்டிதாண்டா. இது ஒரு பர்த்டே ரிக்வஸ்ட் ஒன் ஷார்ட். அவங்க பேர் எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டேடா, மே ஆல் யூர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ, ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங், காட் வில் பிளஸ் யூடா. இது ஒரு சின்ன ஒன் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லிப்பேன் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஒன் ஷார்ட். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது போக இன்னொரு பொண்ணு வந்து முன்னாடி பர்த்டே ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. நாளைக்கு பர்த்டேனா இன்னைக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு ரொம்ப சாரி. ஆனால் நான் சொல்லியிருந்தேன் வேறு ஒரு ஜேகே ஒன் ஷாட் கூட இன்க்ளூட் பண்ணி நான் போடுற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். ஜேகே ஒன் ஷாட் கொஞ்சம் எலாபரேட்டாக போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களோட ஒன் ஷாட் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன்டா, ஓகேவா? டோன்ட் ஃபீல். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து விஎஃப்எஃப் வந்து போடுங்க, நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் போடுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் அது அவ்வளோ பிடிக்கல போல யாருக்கும், வியூஸ் ரீச் ஆக மாட்டேங்குது. பட் நான் அதுவுமே நான் வந்து போடுறேன், ஓகேவா? கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் போடுறேன். ஜேகே ஒன் ஷாட் வந்து நெக்ஸ்ட்டு இல்லைன்னா அதுக்கு அடுத்தது நான் எப்பயாச்சும் போடுவேன். செப்டம்பருக்குள்ளே நான் வந்துரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் கண்டிப்பாக நான் போடுறேன்டா, ஓகேவா? சரிடா, நம்ம இன்ட்ரோலாம் பார்க்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பெட்ரூம் தான் காட்டுறாங்க. அங்கே உள்ள கிளாக்ல டைம் 2 AM அப்படின்னு சொல்லி காட்டுது. அங்கே 2 பர்சன் படுத்திருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நீங்களும் ஜின்னும் தான். இப்போ உங்களுக்கு திடீர்னு தண்ணி தான் எடுக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ள பாட்டிலை பார்த்தா நீங்கள் ரீஃபில் பண்ணலை போல் பாட்டிலை. இப்போ ஜின் பக்கத்தில் உள்ள பாட்டிலை தான் எடுக்க போகிறீங்க. ஓய், நீங்கள் என்ன தூங்கலையா ஜின்? தூங்கிட்டு தான் இருக்கேன், என்ன வேணும்? இல்லை, பாட்டிலை ரீஃபில் பண்ண மறந்துட்டேன், அதான் உங்கள் பக்கத்தில் இருக்க பாட்டில் எடுக்கலாமேன்னு பார்த்தேன். அதுக்கு என்ன கேட்டால் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா என்ன? இல்லை, நல்லா அசந்து தூங்கின மாதிரி இருந்துச்சா, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான். எப்படி உங்களுக்கு தெரியும் நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு அசைவு கூட இல்லாமல் எப்படி? அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் மென்ஸ் திங்டி, உனக்கு புரியாது. மென்ஸ் திங்கா? யூஸ்வலாக பொண்ணுங்க தான் அப்படிலாம் எழுந்திப்பாங்க. நீங்கள் என்னன்னா இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் அப்படி தான். கேரிங் ஹஸ்பண்டோட டியூட்டியா? சிச்சி, அப்போல்லாம் இல்லை. ஏன் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் பார்த்தா அதுக்கெல்லாம் கேரிங் ஹஸ்பண்ட் தான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்குன்னு ஃபுல்லாகவே டேக் பண்ணிடுறதா கேரிங் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் என்ன நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டா நான் அப்படி தானே சொல்ல முடியும். சரி சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுத்துறாரு. நீங்களுமே குடிச்சிட்டு படுக்கிறீங்க. ஜின் ஜின் என்ன? எனக்கு ஒரு டவுட்டு. ஆமாம், உனக்கு அர்த்தராஜெல்லாம் டவுட் வரும், சொல்லு என்னென்னு. இல்லை, நீங்கள் எதுக்கு அவ்வளோ கேர் பண்ணுறீங்க? நீங்கள் எப்போவுமே கேர் பண்ணுவீங்களா இல்லை எப்பயாச்சும் கேர் பண்ணுவீங்களா? ஏன் உனக்கு அதை பார்த்தா எப்படி தெரியுது? எப்பயுமே கேர் பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஏன் என்னை கேர் பண்ணுறீங்க? என்னை உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? இப்போ என்ன என் பண்ணுறதுன்னா எனக்கு பிடிக்காதா? அது அந்த கேரக்டரி அப்படி தான். சரி, அதெல்லாம் ஓகே. நமக்கு லவ் மேரேஜாக இருந்தால் கூட ஓகேங்களாம். நம்ம 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ் தான். அது போக நமக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எத்தனையோ பேர் நமக்கு மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்தில் இன்னும் குழந்தெல்லாம் பெற்றுக்கலன்னு சொல்லி எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கெலாம் என்னை விட்டு கொடுக்காம எல்லாமே பதில் சொல்லியிருக்கீங்களா? அதான் அதுவும் ஒரு டைப் ஆஃப் கேரிங் தானே. எல்லா விஷயத்துலையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதான். சரி, இப்போ அதுக்கு என்ன? எல்லாம் கேட்டேன். என்னோடய கேரக்டரே அப்படி தாண்டி, ஓகேவா? ஏன் உனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கானா கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறது? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லலை. யாருக்கும் இவ்வளோ கேரிங் பண்ணால் யாருக்கும் பிடிக்காமல் இருக்குமா என்ன? இல்லடி, நான் அதனால் கேட்குறேன்னா, கேரிங் பண்ணுறதே ஒரு சிலவங்களுக்கு அதுவே இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆகுதான்னு கேட்குறேன். சேச்சி, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஜின். எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்ததுக்கு நான் தான் ஏதாச்சும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ தங்கம் என்னோட மாமா. சரி, உயரமாகவே இருக்கட்டும். இப்போ நீ படுத்து தூங்குடி, ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்து தூங்குறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் தான். ஜின் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாரு. நீங்கள் இப்போ சமைச்சுமே முடிச்சு அவருக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சிடுறீங்க. மாமா போய் கிளம்புங்க, எதுக்கு இங்கே நின்று இதை பார்த்துட்ருக்கீங்க? அதை நான் பார்த்துக்குறேன். இல்லை கொஞ்சம் தானே இருக்குது. நீங்கள் சமைச்சு வைக்கிற, காய்கறி நறுக்கிடுற, பாத்திரம் கழுவிடுற, அங்கே உள்ள கிச்சன் எல்லாமே நீட் பண்ணிடுற. மற்ற இடம் தானே, நான் சும்மா தானே இருக்கேன், நான் நீட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டில் இருக்கேன், நான் எல்லாமே பண்ணிப்பேன், பிரச்சனை கிடையாது, புரியுதா? ஆனால் நீ வேலைக்கு போகிறடா, போடா போய் கிளம்பு, மணி 8:30 ஆயிடுச்சு போ அப்படின்னு சொல்லி அவரை துரத்தாத குறையா துரத்தி விட்டுருக்கீங்க. கொஞ்சம் தாண்டி இருக்குது, முடிச்சுட்டு போகிறேன் சொன்னால் கீப்பிய மாட்டேடா, போடா. ஜின்னுமே அவரோட ஆஃபீஸ் ட்ரெஸ் கோடில் கிளம்பி தான் அவர் வந்துட்டுருக்கிறாரு. மாடியிலேருந்து அவ்வளோ மாஸாக, கிளாஸாக, ஹேண்ட்ஸமாக, க்யூட்டாக வந்துட்டுருக்கிறாரு. ஜின் வந்து கிம் குரூப்போட CEO தான் அவர். ஐயோ புருஷா, என்னடா எவ்வளோ அழகாக இருக்க, என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குதே. நான் ஓகே,
இப்போ வெளில எங்கேயாச்சும் போனால் சைட் அடிப்பாளுகளோ எவ்வளோச்சு. சரி அடிச்சா அடிச்சுட்டு போகிறாளுங்க, நம்ம மாமா நமக்கு தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டு வாயை பொழந்து பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் டெய்லி நடக்கிறது தான். ஜின் இப்போ வந்துட்டு, என்னடி டெய்லி வாயை பொழந்து தான் பார்ப்பேன், இன்னைக்கு ஏதோ முணுமுணுத்துட்ருக்க, என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி தாங்க, லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன், எடுத்துகிட்டு போங்க, மறந்துடுவீங்க. அதெல்லாம் மறக்க மாட்டேன். நீனும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்கு மறந்துடாத, சரியா? அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து கேட்டுறியா? ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து கேட்டி கொடுத்துறீங்க. சரிடி, மத்தியானம் கால் பண்ணுறேன். அப்புறம் நீனும் சாப்பிடு, சேஃபாக இரு, டோர்லாம் லாக் பண்ணிக்கோ, ஓகேவா? யார் வந்தாலும் கதவை திறக்காத. அப்படி யாரும் வந்தாங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதவை திற, சரியா? ம் சரி. நான் சின்ன குழந்தை இல்லை ஜின், போங்க ஜின். ஏய் நீ சின்ன குழந்தையோ பெரிய குழந்தையோ, ஆனால் எனக்கு நீ குழந்தை தான், அதுவும் என் பொண்டாட்டி, ஓகேவா? அதனால் சேஃபாக இருக்கணும் எப்போவுமே. என் பொண்டாட்டி கேமரா இருக்குது, கேமராவில் போய் யாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் கதவை தர. ம் சரி, பார்த்து போயிட்டு வாங்க நீங்களும், ஓகேவா? சேஃபாக இருங்க, மீட்டிங் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சாப்பிட்ருங்க, ஓகேவா சார்? மீட்டிங் பிஸியில் என்னோடய சாப்பாடை மறந்துடாதீங்க. சாச்சா, உன்னை போய் மறக்க முடியுமா? அதுவும் நீ கட்டி கொடுத்த லஞ்சை மறக்க முடியுமா? அது இல்லாமல் எனக்கு ஒரு நாள் கூட தூக்கமே வராதுன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு எப்படியாச்சும் இப்போ ஒரு நாள் இருக்குன்னா ஒரு வேலையாச்சும் உன் கை பக்குவத்தில் நான் சாப்பிட்றணும். எப்பா ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, சும்மா போய் சொல்லாதீங்க ஜென். ஏய் சீரியஸாக தாண்டி, ஓகேவா? சரி, என்னமோ சொல்கிறீங்க, என்னை ஐஸ் வைக்காமல் இருந்தால் சரிதான். அதெல்லாம் ஐஸ் வைக்கல, நிஜமாக தான் சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக நீ சமைக்கிற. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடி அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயே ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு ஆஃபீஸ்க்கு. இந்த மனுஷன் நான் என்ன தான் சொல்லவோ தெரியல, ஒரு வேலையும் மிச்சம் வைக்கிறது கிடையாது எனக்கு. நானும் எவ்வளோ நேரம் தான் டிவி ஃபோனுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறது. காலையிலே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டுமே சமைச்சு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வெசல்ஸுமே க்ளீன் பண்ணியும் வச்சுருவேன். அதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான் பண்ணி வச்சிடுறேன். மற்ற விஷயத்தையாக பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் அந்த மனுஷன் விடுறதில்ல. வார்ட்ரோப்பில் துணி மடித்து வச்சிடுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, எதெல்லாம் குட்டி குட்டி சாக்க கிடைக்கும் அந்தந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுறது. எனக்கு என்ன தான் பண்ணுறது தெரில. எனக்கு இவர் கேர் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி வேலை செய்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை தான். ஆனால் எனக்கும் போர் அடிக்கும்ல, அது போக எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது. ஒரு மனுஷன் அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் எனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வீட்டில் இருக்கிறேன், எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொன்னால், இல்லை நீ வீட்டில் இருந்தால் என்ன, நான் உனக்கு பாதி ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் வேலைக்கு போனால் தான் நம்ம நிம்மதியாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கார்டனுக்கு தான் போய் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க செடிக்கெல்லாம். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ லஞ்ச் டைம் வந்தது. சின்ன உங்களுக்கு கரெக்டாக கால் பண்ணுறாரு. நீங்கள் சாப்பிட்டுமே முடிச்சிருப்பீங்க. ஹலோ, பொண்டாட்டி என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஜின், நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டி, சூப்பராக இருந்துச்சு அவனோட யாரா தொக்கு இதெல்லாம். சரி சரி ஜின், உங்கள் சமையல் கீடாகுமா? என் சமையல் கீடாகாது தான், பட் என் பொண்டாட்டி சமையலும் நல்லா இருக்குதே, சொல்லு, அதையும் நல்லா அவாய்ட் பண்ண முடியலையே. அது சரி, நல்லா ஐஸ் வைக்க கற்றுக்கிட்டீங்கல்ல? ஏய் சத்தியமாக ஐஸ்லாம் வைக்கலடி, சீரியஸாகவே நல்லா இருக்குது. சரி சரி, அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது முக்கியமான விஷயம்? அதுடி, இன்றைக்கி நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், எனக்காக நீ வெயிட் பண்ண வேணாம், தூங்கு, ஓகேவா? அது போக எனக்கு சேர்த்து நீ சமைக்கலாம் வேண்டாம். சரி, எவ்வளோ நேரம் ஆகும் ஜென்? தெரிலடி, மேக்ஸிமம் 10:30க்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில, நான் வர்றேன், ஓகேவா? நீ எனக்காக வெயிட்லாம் பண்ண வேணாம், எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடு, சரியா? அதுக்குன்னு தூக்கத்தை போட்டுலாம் உட்காந்துட்ருக்க வேண்டாம். சரி ஜென். சரிடி, எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் உனக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன். சரி ஜென், முடிஞ்சால் கால் பண்ணுறேன், இல்லைனா நீ அதுக்கும் எனக்கு வெயிட் பண்ணாத. ஐயோ கடவுளே, சரி சரி, நான் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல, நீங்கள் போங்க, மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுறீங்க. நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைச்ச துணி எல்லாமே நீங்கள் காய போட தான் போகிறீங்க. ஆல்ரெடி அங்கே காலில் துவைச்சி சில துணிங்கள்லாம் காஞ்சிட்ருக்கு. ஐயோ, இந்த மனுஷனுக்கு என்ன தான் சொல்லவோப்பா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ துவைச்ச துணி எல்லாத்தையும் காய போட்டுறீங்க. காய போட்டு ரிட்டன் கீழே வந்துட்டு நீங்கள் துணியெல்லாம் மடித்து வைக்கிங்க. மடிச்சுட்டு வார்ட்ரோப்பில் வச்சுட்டு அப்புறம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் பாத்திரம் கழுவுறதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வீடை தூக்குறீங்க. தூத்துட்டு இப்போ அப்படியே வந்து உட்காருங்க, கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு. எங்குமே ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 10:30 10:40க்கு மேலே ஆகிடுது. நீங்கள் சின்னக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. சமைச்சு எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. சப்போஸ் சின் வந்து எதுவும் சாப்பிட மாட்டார், செஞ்சுட்டார் அப்படின்னா வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபுட்டு மட்டும் சும்மா அவருக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் அது சாப்பிட்டாலும் ஓகே, சாப்பிட்னாலும் ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது, மறுநாள் கூட ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு ரீசனாக தான் நீங்கள் வச்சுட்டு வந்திருப்பீங்க. சின்னக்காண்டி நீங்கள் அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன
10:30க்குலாம் வந்துடுறேன்னு சொன்னார். இன்னும் ஒர்க் முடியல போல். சரி ஓகே வந்துருவார். நம்ம கால்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ மத்தியானம் அதாவது அப்போ போட்ட டிவி இப்போ வர ஓடிக்கிட்டு இருக்குது. சரின்னு சொல்லி நீங்கள் அதிலே பார்த்துட்ருக்கீங்க. படம் தான் பெட்ஷீட்லாம் மூடி சோஃபாவில் படுத்து தான் படம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்கியும் போயிடுறீங்க நீங்கள். டைம் இப்போ 11:30 தான் ஆகுது. ஜின் இப்போ பொறுமையாக ஓப்பன் பண்ணி தான் வராரு உள்ள. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. லைட்லாம் ஆஃப் ஆகிருக்கு. டிவி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் அதிலே கெஸ் பண்ணிடுறாரு, சரி நீங்கள் இங்கே தான் படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெதுவாக பேகெல்லாம் கழட்டிட்டு உங்களை தான் வந்து பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் வராரு. அவர் வர்றதை நீங்கள் சென்ஸ் பண்ணிட்டீங்க எப்படியோ. ஜென் தூங்கலையா நீங்கள்? இல்லை, தூங்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நீங்கள் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சா, அதான் எந்திரிச்சு பார்த்தேன். ஏண்டி தூங்குறதா இருந்தால் டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்க மாட்டியா? போட்டு வச்சுட்டே தூங்கிட்ட. என்னடி இது? அதுவும் ஹாரர் மூவியாக போய்கிட்டுருக்கு. இது ஹாரர் மூவியா? நான் காமெடியில் பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் அதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு இப்படி எந்திரிச்சு பார்ப்பேன், பேய் வந்து நிற்கும். அப்புறம் அம்மா அப்பான்னு சொல்லி கதறிக்கிட்டு இருப்பேன். அதானே? அதான் நீங்கள் இருக்கீங்களா இப்போ நான் இருக்கேன்டி. இல்லைனா என்ன பண்ணுவேன்? இல்லைனா வீட்டை விட்டு வெளில ஓடி வந்துடுவேன். யார் நீ தானே? வெளியில் அதை விட பயங்கரமாக இருக்கும். என்ன உனக்கு ஓகேவா? என்ன நீங்கள் சும்மா என்ன பயன்படுத்திட்டு இருக்காதீங்க. பயம் நான் போடுத்துறேனா? பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஷோல்டரில் தான் சாய்ச்சிக்கிறாரு. என்ன எனக்கு எவ்வளோ லேட்டு? தான் சொன்னேன்ல கொஞ்சம் ஒர்க், அதான். சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் தூங்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சி தான் ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கீங்க. ஆமாம், சாப்பிட்டீங்களா சின்னிங்க? சாப்பிட்டேன். பொய் சொல்லாதீங்க. வயிற்றுக்கு காணுற மாதிரி சாப்பிட்டீங்களா இல்லை எப்படி? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, நீ வா. சும்மா சொல்லாதீங்க ஜென். சாப்பிட்டேன்டி, போதும்டி எனக்கு. அது காணலனாலும் இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்போலாம் சாப்பிடக்கூடாது. சும்மா போய் தூங்குறதுக்கு ஆல்ரெடி லேட்டு இன்னைக்கு. வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே உட்காந்துரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு. சரி ஓகே, தண்ணி ஃபில் பண்ண போகிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. கண்ணை சொக்கி சொக்கி முடிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் தூக்கமே வந்துடுது. இப்போ ஜிந்தா அங்கே இருந்துட்டு கேக் தான் அவனு கொண்டு வராரு. ஹாப்பி பர்த்டே வயன் பொண்டாட்டி அழகி. சர்ப்ரைஸா எனக்கா? ஏன் நான்லாம் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாதா என்ன? பண்ணலாம் தான். ஏன் போன தடவை விஷ் பண்ணலையா உனக்கு? விஷ் பண்ணீங்க தான். என்கேஜ்மெண்ட் ஆனால் அதே டேட்டில் வேறு மந்தில் எனக்கு பர்த்டே. எனக்கு தெரியும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாதுல்ல, அதான் நான் எதுவுமே கேட்கல, எதுவுமே சொல்லலை. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்கேஜ்மெண்ட்டு நம்ம ஆனிவர்சரி கொண்டாடணும்ல, 1 இயர். ஆமாம் கொண்டாடணும். அப்போவே உடனே நான் கேட்டேன் தானே, உன் பர்த்டேக்கு எதுவும் கிஃப்ட் வேணுமாடி, எதுவும் வேணுமா இல்லை எங்கேயாச்சும் போகணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேனா இல்லையா? நீங்கள் கேட்டிங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு எதுவுமே வேண்டாமே. பர்த்டே நீங்கள் இருந்தால் மட்டும் எனக்கு போதும். நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என் கூட இருங்க, எல்லாமே நீங்கள் தான் வாங்கி கொடுக்குறீங்களா, அப்புறம் என்ன அதுக்குன்னு தனியாக எதுக்கு கிஃப்ட்டு? இல்லடி, இருந்தாலும் தான் புருஷன் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் செய்யணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு ஆசை இருக்கும்ல, அதை வச்சு கேட்குறேன். எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை. வாய் மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருக்குது. சச்சா, மனசார தான் சொல்கிறேன்ப்பா, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. சரி மேடம், ப்ளோ பண்ணிவிட்டு கேக் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீங்களுமே இப்போ ப்ளோ பண்ணிட்டு கேக் வெட்டி ஜின்னுக்கு நீங்கள் ஊட்டுறீங்க. அவர் உங்களுக்கு ஊட்டுறாரு. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் தான் வந்து முத்தம் கொடுக்குறாரு. ஐயோ லவ் யூ ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவருமே சொல்கிறாரு. சரிடி, டைம் ஆயிடுச்சு. இந்த சர்ப்ரைஸ்க்காண்டி தான் நான் லேட்டாக வந்தேன்னு சொல்லலாம். அது போக அமைஞ்சிருச்சு அப்படி டைமிங் எல்லாம். அதெல்லாம் வந்து இயற்கை, ஓகேவா? ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு. நான் கேக்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், அப்படியே பேக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலைல எழுந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லிவிட்டு எல்லாமே பேக் பண்ணி கீழெல்லாம் வச்சுட்டு நீங்களுமே தூங்கிடுறீங்கடா. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான். இப்போது ஒரு அரவுண்ட் ஒரு லன்ச் டைம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நீங்கள் போயிருப்பீங்க, ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அவங்க கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். என்னம்மாம்மா என்னாச்சு உங்களுக்கு? ஆஃபீஸ் லீவ் போட்டிருக்கீங்க, அப்புறம் கோயிலுக்கெலாம் காலைல கூப்பிட்டு போனீங்க, என்ன விஷயம்? இல்லை, என் பொண்டாட்டிக்கு வருஷத்தில் ஒரு நாள் தான் வருது. சரி ஓகே, கிஃப்ட்டு தான் எதுவும் கேட்க மாட்டேக்கா, அட்லீஸ்ட்டு அவள் கேட்டதையாவது நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். இல்லை, அதுக்குன்னு சடனாக நீங்கள் இப்படி பண்ணுறாலாம் கிடையாதா? அதுதான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. ஓ அப்படியா? ஏன் இதெல்லாம் நான் பண்ணது இல்லையா என்ன முன்னாடி? பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதெல்லாம் வந்து வேறு வேறு கணக்கில் போயிரும்ல. இது ஸ்பெசிஃபிக்காக இந்த அக்கேஷன் வராதுல்ல மாமா, அதனால தான் கேட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் அப்படிதான். சரி சரி. எனக்குலாம் ரொம்ப சர்ப்ரைஸ் தெரியுமா? கோயிலுக்கு காலைல கூப்பிட்டு போனீங்க, வெளில பிரேக்ஃபாஸ்ட்டு. ஐயோ ரொம்ப ஹாப்பி எனக்கு. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு போதுமாம்மா, அதுவே எனக்கு பெரிய விஷயம்.
மத்ததெல்லாம் நீங்க வாங்கி தர்றீங்கல்ல, அது போதாதா எனக்கு? இதுல வேற தனிப்படையா கிஃப்ட் வேற குடுக்கணுமா எனக்கு? எனக்கு குடுக்கணும்னு தோணுச்சு. அதனால கேட்டேன். சரி, சரி மாமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும்போதே, நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டுமே வந்துருது. இப்போ நீங்க தான் ஜின் கிட்ட சொல்றீங்க, "மாமா ம் சொல்லுடி பொண்டாட்டி என்ன?" "இல்ல, இது என்னதான் ஆஃப்டர்நூன் டைமா இருந்தாலும், பீச் சைட்ல ஒரு ரெஸ்டாரண்ட், அதுவும் ஃப்ரெஷ்ஷான காத்து, சீ ஃபுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாரி நியூ வைபா, நியூ ஃபீலா சூப்பரா இருக்குது. அதுவும் எனக்கு புடிச்ச பெர்சன் முன்னாடி இப்படி ஒரு ஃபீல் பண்றதுக்கு நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். சும்மாவே நீங்க கேரிங். இதுல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப லக்கின மாரி எனக்கு தோணுதுடா. பின்ன நான் மட்டும் லக்கி இல்லையா என்ன? நீனும் என்னைய ஈக்குவலா கேர் பண்ணி பார்த்துக்கலையா? இல்ல, பார்த்துக்கிறேன் தான். பட் இருந்தாலும் உங்க அளவுக்கு வருமாங்கிறது டவுட்டு தான் எனக்கு பொறுத்த அளவுக்கு. ம். சரி, சரிடி. சரி சாப்பிடு. என் மூஞ்சிய பார்த்துட்டு லவ் பண்ணதெல்லாம் போதும். சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அவருமே சொல்றாரு. நீங்க லைட்டா ப்ளஷ் ஆயிட்டு, நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்க அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. வேற எதுவும் வேணுமாடி? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட உடனே, அவருமே ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. அவங்களுமே உடனே வந்து குடுத்துடுறாங்க. இப்போ ஜிம் தான் ஒரு பாக்ஸ் எடுத்து அப்படியே நீட்டுறாரு. "ஹேய்! மெட்டி?" ஆமா. ஆனா ஆல்ரெடி நான் கால்ல போட்டுக்கிறேனே." "அது எங்க வீட்ல போட்டது தானே. இது நான் வாங்கி குடுக்குறது." நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. என்ன இது? ஆ? ஐயோ! இந்த கேரிங் ஹஸ்பண்ட்க்கு ஒரு அளவே இல்லப்பா! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேங்க்யூ ஜின், தேங்க்யூ மம்மா, லவ் யூ மம்மா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. லவ் யூ டி பொண்டாட்டி. என்ன புடிச்சிருக்கா உனக்கு? ம். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த மாரி மாடல் நானு ஆக்சுவலி ஆன்லைன்ல ஒரு ட்ரிப் பார்த்துட்ருந்தேன். ஆனா நானு விஷ் லிஸ்ட்ல கூட வைக்கல. எப்போ இந்த மாரிலாம் பார்த்தீங்க? தெரியல. நீ பார்த்ததெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நல்லா இருந்துச்சு இந்த மாடல். சரின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, ஓகே. ஐயோ! என்னால நம்பவே முடியல. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்க? சும்மா என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதான் குடுத்துட்ருக்கேன். ம். சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஹாப்பி ஆகுறீங்க. இப்போ அப்படியே டைம் வந்து ஈவினிங் ஆகுது. நீங்க தூங்கியுமே எந்திரிச்சிருப்பீங்க. டைம் அரௌண்ட் ஒரு 7:30 ஆகுது. ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்க டைரக்ட்டா வீட்டுக்கு தான் நீங்க வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வர வரையிலும் ஜின் சும்மா இல்ல. உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூலாம் வாங்கி குடுத்துருப்பாரு. ஆல்ரெடி நீங்க தலையில வச்சிருப்பீங்க. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வாங்கியும் குடுத்துருப்பாரு. அட் த சேம் டைம் பொக்கே குடுத்துருப்பாரு. ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாரிலாம் பண்ணியிருப்பாரு ஜின். நீங்க வீட்டுக்கு வந்த உடனே செம்ம டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் தூங்கிடுறீங்க. இப்ப தான் நீங்க எழுந்துச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜின்ன காணோம். ஜின் வந்து உங்க கூட தான் படுத்திருப்பாரு. இப்ப அவர காணோம். இப்ப நீங்க அவர தேடி தான் போறீங்க. "ஜின், மாமா, மாமா எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ கீழ தான் இறங்கி போறீங்க. நீங்க இப்போ ஹால்ல வந்து தேடி பார்க்குறீங்க. ஆள காணோம். கிச்சன்ல பார்க்குறீங்க. ஆள காணோம். "மாமா, மாமா எங்க போனீங்க? என்ன இவரு சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிட்டாரோ? போயிருப்பாரு." ஆ, அந்த ரூம்ல தேடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கெஸ்ட் ரூம்ல தேடி பார்க்குறீங்க. அங்கேயும் இல்ல. சரி ஓகே. வெளில கார்டன்ல ஏதாச்சும் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளில கார்டன்லயும் போய் பார்க்கீங்க. அங்கேயுமே இல்ல. எங்க போயிருப்பாரு இந்த மனுஷன்? சரி ஓகே. கால் பண்ணி பார்ப்போம். ரூம்ல ஃபோன் இருக்குது. கால் பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, இப்போ உங்க ரூமுக்கு தான் நீங்க வேகமா போய் கால் தான் நீங்க பண்ண போறீங்க. அப்போ சடனா ஒரு ஹேண்ட் வந்து உங்க கண்ண க்ளோஸ் பண்ணுது. மாமா, இது நீங்க தானே எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா உங்க கைய வந்து எடுத்துருங்க என் கண்ணுலேருந்து. அவங்க விளையாட்டுத்தனத்துக்குலாம் கொஞ்சம் அளவே இல்லைல்ல. கொஞ்ச நேரத்துல என்னை பயன்படுத்திட்டீங்கல்ல நீங்க. ஷ்! அமைதியா பேசாம வரணும் என் கூட. ஓகேவா? இப்போ எதுக்கு மாமா ஹஸ்கி வாய்ஸ்லாம் பேசுறீங்க? சொன்னதை மட்டும் செய்யணும். புரிஞ்சதா? ம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஸ்டெப்ஸ் இருக்கு. பார்த்து வா. ம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரு பொறுமையா கூட்டிட்டு போயிறாரு. ஸோ அது அப்ஸ்டேர்ஸ் தான் அவரு கூட்டு போறாரு. மாடிக்கு தான், மொட்டை மாடிக்கு தான் கூட்டு போறாரு ஜின். இப்போ கண்ண தான் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. என்ன? எங்க வந்திருக்கோம்? ம். பாரு. என்னது மாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி தான் பார்க்கீங்க. அங்க ஒரு டின்னர் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு ஜின். அவர் தான் குக் பண்ணியுமே வச்சிருப்பாரு. ஸோ கேண்டில் லைட் டின்னர் மாரி அங்க இருக்குது. நீங்க பார்த்துட்டு, ஐயோ! என்னடா இது? ம். அவ்வளோதான். என்ன? ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதா என்ன? பண்ணலாம். ஆனா நான் இதெல்லாம் எதிரே பார்க்கல. ஐயோ! ஸோ என் செல்லத்த
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சீக்ஸை பிடிச்சி முத்திக்கிறீங்க நீங்கள். ஷோ நீ என்ன தாண்டா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சர்வ் பண்ணிட்டு இப்போ உட்காந்தான் சாப்பிட்றாரு. எப்படி இருக்கு மேடம் இன்னைக்குள்ள பர்த்டே? இன்னைக்கு டே எப்படி போச்சு? இந்த செட்டப் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா, ரொம்ப லவ்லியா, சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப புது ஃபீலிங்காக ஒரு மாதிரி வேற வைப் கொடுக்குது எனக்கு. சரி சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அங்கேருந்து எழுந்துச்சு தான் போகிறாரு. எங்கே போகிறீங்க? இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஒரு பாக்ஸை தான் எடுத்துகிட்டு வர்றாரு. என்னது இது? ஒரு மாதிரி போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. மேபி. ஓ சரி, பிரிச்சு பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் நிறைய லெட்டர்ஸ் அவ்வளோ குமிஞ்சிருக்குது. ஸோ கலர் பேப்பரில் வேற அந்த கலர் இந்த கலர்னு சொல்லிட்டு நிறையாவே இருக்குது லெட்டர்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒன்று ஒன்றா. அதில் ஃபுல்லாகவே ஜின் ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்குது. என்னமாம்மா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உள்ள ஒன்று ஒன்றா திறந்து இதில் ஒரு லெட்டர் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் சின்ன என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா வந்து, என் டே ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பார்க்க நினைக்கிற பர்சன் நீ. அது போக என்னோடய டே எண்ட் ஆகும்போது பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுற லாஸ்ட் பர்சனும் நீ. லவ் யூ டி அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் போட்டிருக்குது. ஆஹா அப்படியா சார்? ஆமாம். சரி அடுத்து இருக்குல்ல படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த லெட்டரை படிக்கிறீங்க. அதில் சின்ன என்ன எழுதியிருப்பாருன்னா, நீ என்னோட பேரை சொல்கிற விதம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சில டைம் நீ கோவத்தில் கூப்பிடும்போது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டியே நீ 2 தடவை கூப்பிடுங்கிறதுக்காண்டியே நான் கேட்காத மாதிரியே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு. இப்படி நீங்கள் ஒரு லெட்டராக நீங்கள் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் இப்போது நீங்கள் 363 லெட்டருக்கு நீங்கள் ரீச் ஆகிடுறீங்க. எப்படியோ 362 லெட்டரை படிச்சிட்டேன். இதில் என்ன எழுதியிருக்கேன்னு நான் பார்க்குறேன். நீங்களுமே இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி இது பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் இல்லை. எனக்கு உன் கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டேயும் மற்றவங்களுக்கு ஆர்டினரி டேயாக இருந்தாலுமே எனக்கு மெமரிஸாக வச்சுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் டேயாக இருக்குது. நீ அடிக்கடி கேட்ப என்னை எதுக்கு இவ்வளோ கேர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் கேர் பண்ணுறதுனால உன்னைய நீ கேர் பண்ணிக்க மாட்ட அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது போக இதெல்லாம் என் ஒய்ஃப்க்கு பண்ணணும் செய்யணும். எனக்கு பிடிக்கும் என் ஒய்ஃப்க்கு இதெல்லாம் பண்ணுறது. அவ்வளோதான். அதனால தான் நான் உன்னைய அவ்வளோ இதாக கேர் பண்ணிகிட்ருக்கேன். உன் கூட இருக்கிற ஒரு மொமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சைலண்ட்டாக உட்காந்து ஐ கான்டாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட் ஷேர் பண்ணிக்கிறது, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் ஷேர் பண்ணிக்கிறது, டிவி ஒன்றா உட்காந்து பார்க்குறது, தூங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டைம்லாம் எனக்கு ரியலைஸ் ஆகும், நீ என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு மாதிரி லக்கியாக ஃபீல் ஆகும் எனக்கு. என்ன சார் 364 லெட்டர்ஸ் வந்துருச்சு? என்ன ஒரு வருஷத்துக்கு அப்படி டேஸ் கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கீங்களா சார்? ஆமாம். சரி இதுதான் கடைசி லெட்டரா இல்லை இன்னும் இருக்குதா? படி உனக்கே புரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்க. உன்னை லவ் பண்ணதுக்கான 365 டிஃப்ரெண்ட் ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த லெட்டர். என்னால் இதை சத்தியமாக முடிக்க முடியல. ஏன்னா இதை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு ட்ரிப் எனக்குள்ள சொல்லும்போது நீ இன்னும் வேறு ரீசன் புது ரீசன் சொல்லி என்னை இதை முடிக்க முடியாமல் பண்ணிட்ட. ஸோ ஐ ஸ்டாப்ட் கவுண்டிங். I'll just keep loving you more. Happy birthday my love அப்படின்னு சொல்லி சின்ன வந்து அந்த இன்கம்ப்ளீட்டானதை கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறாரு. உங்களுக்கு நான் இங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. இது நீங்கள் தானா? நான் தான். ஏன்? இல்லை, எனக்கு இதை விட பெரிய கிஃப்ட் இனி நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது மாமா. எனக்கு தெரியும். இதெல்லாம் எப்போ எழுத ஆரம்பிச்சிங்க? அதெல்லாம் சர்ப்ரைஸ். உனக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கு.
நான் இத எக்ஸ்பெக்ட்டே பண்ணல இந்த மாரிலாம் குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஹாப்பி பர்த்டே டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேக்குமே நீங்க வந்து வெட்டுறீங்க. வெட்டி அங்க ஜாலியா நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. ஜின்னையுமே நீங்க போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த மாரி ஒரு பிரைஸ்லெஸ் கிஃப்ட் அண்ட் மொமெண்ட்ஸ் குடுத்ததுக்காண்டி என்னாச்சு? மேடம்க்கு கண்ணெல்லாம் கலங்குது ஒரு வழியா? இல்ல. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்கட்டருந்து. தெரியும், தெரியும். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. சரி, சரி. அழுகாத, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்றாரு. அப்படியே அந்த கேண்டில் லைட் டின்னர்ல நீங்களும் ஜின்னும் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் உங்க மொட்டை மாடியில அப்படியே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. இதுவே ஒரு நல்ல எண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து வீடியோ வந்து ஹைப் பண்ணிட்டு போங்கடா. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ வேற என்ன? அவ்வளோதான் காய்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை பாய்.